வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப டேஸ்டியாகவும் அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் சில்லி சிக்கன் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சில்லி சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துப்போம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் சோயா சாஸ், இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு எலுமிச்சம்பழம் 1/2 மூடி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சிக்கனில் இது எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் அதை நல்லா ரெஸ்ட்டில் வச்சுருக்கலாம். இந்த 1/2 மணி நேரத்தில் சிக்கன் நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். இந்த சிக்கன் பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மேரினேட் பண்ண சிக்கனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துப்போம். நான் 3 பார்ட்டாக பொரித்து எடுத்துக்கிறேன். முதல்ல ஒரு பார்ட் போட்டுக்கலாம். இப்போ பார்ட் சிக்கனை நம்ம பொரித்து எடுத்துடலாம். சிக்கனை சிக்கன் 65க்கு பொரிக்கிற மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக பொரிக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடணும். அப்போ தான் இந்த சில்லி சிக்கன் நல்ல ஜூஸியாக இருக்கும். இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க சிக்கனையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். சிக்கன் எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம சிக்கனை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். இது அப்படியே நம்ம ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான கார்ன்ஃப்ளவர் கரைசலை கரைச்சி எடுத்துடலாம். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கூடவே 1 கப் தண்ணி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சில்லி சிக்கன் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு பேனில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 5 பல் பூண்டு பொடியாக நறுக்குனது, ஒரு சிறு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, இது ரெண்டையும் போட்டு ஒரு 30 செகண்ட் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுப்போம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி அது தனித்தனி பீஸாக நம்ம எடுத்து போடணும். அதே மாதிரி குடமிளகாயும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சிக்கனுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து கொஞ்சமாக தான் போட்டுக்கணும். இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயமும் குடமிளகாயும் ரொம்ப கலர் மாறாத அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துப்போம். வெங்காயமும் மிளகாயும் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், இது கூட 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 டீஸ்பூன் நம்ம லெமன் ஜூஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரி வதக்கிப்போம். இப்போ இது கூட நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் கரைசல் அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கன் பீஸை இதில் போட்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ கார்ன்ஃப்ளவர் கரைசல் ஓரளவுக்கு கெட்டியாக வரணும், அது வரைக்கும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கார்ன்ஃப்ளவர் கரைசலும் அந்த சிக்கனும் சேர்ந்து ஒரு நல்ல சில்கியாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்மளோட ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் சூப்பரான சில்லி சிக்கன் நல்லா சூடாக ரெடியாக இருக்குது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம இந்த சில்லி சிக்கன் ரெடி பண்ணுறதுனால வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இந்த சில்லி சிக்கன் ரொம்பவே பிடிக்கும். அது போக நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதுனால இது ஹெல்த்தியானது கூட. நீங்களும் இந்த சில்லி சிக்கன் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.